ஹலோ, ஐம் டாக்டர் சுகன்யா, மகாலட்சுமி டென்டல் கிளினிக், திருப்பூர். இன்னைக்கு ஸ்கேலிங் பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ப்ரஷ் மூலயமா க்ளீன் பண்ண முடியாத அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறது, மிஷின் வச்சு க்ளீன் பண்ணுறது தான் வந்து ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். அது ப்ரஷ்ஷில் ப்ராப்பரான இடத்துல பல்லுக்கு மேலே இருக்கிற லேயர் எல்லாமே க்ளீன் ஆகுமே தவிர, பல்லு ஈரி இடுக்குலலாம் அழுக்குகள் படிஞ்சிருக்கும். அதனால் அந்த பாக்டீரியா க்ரோத் தான் வந்துட்டு ஈரி இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், வாயில் ஸ்மெல் வரதாக இருக்கட்டும், மஞ்சள் கரைகளாகவும் நமக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் வந்து மிஷின் மூலயமா, அதாவது டாக்டர் வந்துட்டு மிஷின் மூலியமா க்ளீன் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, 10 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே பண்ணலாம். அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் பல்லு க்ளீன் பண்ணுறது மூலயமா நம்ம பல்லு சீக்கிரம் ஆடி விழுற தன்மையெல்லாம் நம்ம குறைக்கலாம். அதாவது எலும்புகள் எல்லாமே பல்லு ஈரி எலும்பெல்லாம் கரைச்சிட்டு வரும். அந்த அழுக்குகள் காரைகளாக படிஞ்சிருக்கும் போது அதை நம்ம க்ளீன் பண்ணுறது மூலயமா நம்ம ஃப்யூச்சரில் பல்லு வந்து சீக்கிரமாக ஆடி விடுறது, எலும்பு தேய்மானம் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம தடுத்துக்கலாம். சில பேருக்கு பல்லு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கூச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட்டாக. பல்லு க்ளீன் பண்ணால் எல்லாருக்குமே வந்துட்டு 2 to 3 டேஸுங்கிறது ஒரு ஆவரேஜாக வந்து கூச்சம் இருக்க தான் செய்யும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுக்குகள் பல்லுக்கு மேலே படிஞ்சிருந்து அங்கே இருக்கிற எலும்புகளையும் அங்கே இருக்கிற ஈர்களையும் கரைச்சிருக்கும். ஸோ அதை நம்ம இமீடியட்டாக க்ளீன் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி ஃபீல் ஆகும். பட் அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. 2 to 3 டேஸில் நார்மலைஸ்ட் ஆகிடும். ஸோ பல்லு க்ளீன் பண்ணுறதுங்கிறது, ஸ்கேலிங் பண்ணிக்கிறதுங்கிறது யூஷுவலாக வந்து ஒரு நார்மல் திங்ஸு. இது வந்து நம்ம பல்லுக்கு பாதுகாப்பு தானே தவிர பாதிப்பு கிடையாது. தேங்க்யூ.